அதாவது கல்வி வியாபாரமாக்கப்பட்டதுனால தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏழை மாணவர்கள் படிக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே இந்த படத்துலேருந்து உணர்த்திருக்காங்க. ஹாய், வெல்கம் டு ஆக்ஷன் சொல்லுங்கள் பாஸ். நான் சதீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அஞ்சாமை படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அஞ்சாமை இயக்குனர் சுப்புராமன் அப்படின்ற இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கொண்டாடப்பட படம் தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் அப்படி என்ன பெருசாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி இருந்தும் பல தமிழ்நாட்டில் பல ஏழை மாணவனுடைய கனவு போராட்டத்தை சொல்கிற படமாக அந்த படம் இருக்குது. அதாவது ஒரு ஏழை மாணவன் வந்து நடுத்தர மாணவன் வந்து அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்க குடும்பம் இருக்க கஷ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் படிக்க முடியாத பல மாணவர்களுடைய கனவு போராட்டத்தை வந்து இந்த படத்தில் வந்து தைரியமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாணவன் வந்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம், அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட கடமை வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து முழுக்க ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் நீட் தேர்வில் நம்ம அனிதா அப்படின்றவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க இல்லையா, அந்த வந்து கருவ பாதிப்பை எடுத்துகிட்டு அதை அப்படியே சொல்லாமல் அந்த நீட் தேர்வுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் அந்த அரசாங்க அதிகாரியோட ஊழலையும் அதே மாதிரி நிறைய நீட் தேர்வு அந்த கோச்சிங் சென்டரோட அந்த ஒரு பின்னணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலையும் ரொம்ப தைரியமாக அந்த படத்தில் வந்து உணர்வுபூர்வமாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம விதாத் தான். அந்த அளவுக்கு நடிப்பில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வாணி போஜன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ரகுமான் கோர்ட்டில் அவர் பேசுகிற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொண்டாடப்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். படத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் செயற்கைத்தனம் இருந்தால் கூட படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் தேர்வு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளையும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி வியாபாரமாக்கப்பட்டதுனால தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏழை மாணவர்கள் படிக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே இந்த படத்துலேருந்து உணர்த்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த அஞ்சாமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு கருத்தை அந்த படத்தில் இயக்குனர் சொல்லியிருக்காரு. பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. யாரெல்லாம் பார்க்கல இப்போயே கட்டாயமாக பாருங்கள்.